ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான எல்லாத்துக்குமே பிடிச்ச காலிஃப்ளவர் கிரேவி தாங்க பண்ண போகிறோம். இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிஜமாவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு முறை இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது புரியும். வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மீடியம் சைஸில் ஒரு முழு காலிஃப்ளவர் பூ எடுத்து வச்சுருக்கேங்க. இதை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பூ மட்டும் பிச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேங்க சுடு தண்ணி, அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக சுடு தண்ணி தாங்க சேர்க்கணும். அப்போ தான் அதில் ஏதாவது புழு இருந்தால் கூட செத்துரும். அதுக்காக தான் இந்த மஞ்சத்தூள், இந்த கல்லுப்பு, இந்த சுடு தண்ணி எல்லாம் நம்ம சேர்க்குறோம். இது ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். நான் ஒரு பேன் வச்சுருக்கேங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ நான் அதில் கொஞ்சம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கல்பாசி, கொஞ்சம் பட்டை, 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதோடையே நான் ஒரு முழு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. கொஞ்சம் பெருசாகவேவும் அதை அதில் சேர்த்துக்கிறேன். இது நம்ம கொஞ்சம் வதக்கிக்கலாங்க. இதோடையே நான் ஒரு 3 துண்டு இஞ்சி, கொஞ்சம் பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்கேங்க. அதையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன். ஒரு 10 பல் எடுத்துக்கோங்க பூண்டு. இப்போ இதையும் நம்ம கொஞ்சம் வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்க தேவையில்ல, லைட்டாக வதக்கிக்கலாம். ஏன்னா நம்ம இதை வதக்கி அரைக்க தாங்க போகிறோம். அதனால் இதோட கொஞ்சம் நம்ம தேங்காய் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு தேங்காய் வேண்டாம்னா நீங்கள் 4-5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துருக்கேன். இதை கொஞ்சம் நம்ம வதக்கிக்கலாம். கண்டிப்பாக இந்த மெத்தடில் செய்யுங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. தேங்காய்க்கு பிறகு நீங்கள் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கோங்க. அது இன்னும் ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. நான் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம கொஞ்சம் வதக்கிக்கலாம். இதில் நான் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நமக்கு நல்லா வதங்கிருச்சுங்க. இதை ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நான் இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. இதில் நான் காலிஃப்ளவரை சேர்த்துக்கிறேன். காலிஃப்ளவரை ஒரு 2 டைம் நல்லா தண்ணியில் கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நம்ம எண்ணெயிலே அப்படியே கொஞ்சம் வதக்கி விடலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இதை கொஞ்சம் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும் போது அந்த மசாலாலாம் அந்த காலிஃப்ளவரில் நல்லா இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்காக தான் ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி கொடுங்க. இது கொஞ்சம் நல்லா அந்த மசாலாலாம் அந்த காலிஃப்ளவரை படுற மாதிரி நல்லா கிளறி கொடுங்க. இது எல்லாமே நல்லா பட்டுச்சுங்க. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். அதே பேனில் கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி கொஞ்சம் எண்ணெய் இருக்கும், நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம இப்போ அரைச்சி வச்ச அந்த விழுதை நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் நெய் சேர்த்து கூட பண்ணலாங்க. நான் ஃபுல்லாகவே கடலை எண்ணெயில் செஞ்சுருக்கேங்க. இதில் நம்ம இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ நான் இதில் கொஞ்சமாக மறுபடியும் சிக்கன் மசாலா தாங்க சேர்த்துருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு, 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா கலந்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இது அப்படியே கொஞ்சம் குக் ஆகட்டுங்க. இப்போ கொஞ்சம் கெட்டியாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம காலிஃப்ளவரை இதோட சேர்த்துக்கலாம். இதை நம்ம நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதில் நம்ம நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி கிரேவி மாதிரி செஞ்சு சாப்பிட்டா தான் இதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. ஒரு 10 மினிட்ஸ்லேயே இது குக் ஆகிடுங்க. 5 மினிட்ஸ்க்கு ஒரு டைம் எடுத்து நம்ம கலந்து கொடுக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அதுக்காக இப்போ நம்மளுக்கு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு குக் ஆகிடுச்சுங்க. இதை நம்ம நல்லா கலந்துட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வைக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்ல காலிஃப்ளவர் வெந்துருச்சுங்க. அந்த எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வந்துருச்சுங்க. காலிஃப்ளவர் ஆல்ரெடி சுடு தண்ணியில் போட்டதுனால பாதி வெந்திருக்குங்க. மசாலாவெலாம் ஆல்ரெடி நம்ம வதக்கிட்டோம். அதனால் ஒரு 10 மினிட்ஸில் இது நல்லா குக் ஆகிடுங்க. இப்போ இதுக்கு நமக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. நான் இதுக்கு மேலே கொஞ்சமாக கஸ்தூரி மேதி இலை சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இது இல்லைன்னா நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. அதுவும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ நம்ம காலிஃப்ளவர் கிரேவி பக்காவாக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த காலிஃப்ளவர் கிரேவி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க. சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, மிக்சட் ரைஸுக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பிகினர்ஸ் கூட இதை ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாங்க. இன்க்ரீடியன்ஸுமே இதுக்கு ரொம்ப கம்மி தாங்க. நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். அந்த எண்ணெய், அந்த மசாலா இதெல்லாம் நல்லா உள்ளே இறங்கி நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இதே மாதிரி நிறைய சமையல் வீடியோஸ் என்னோடய சேனலில் நான் ரெகுலராக அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.